மச்சானையும் பாப்பாவையும் வந்து கோயம்புத்தூர் விட்டாச்சு. ரிட்டன் வந்துட்டு பஸ் ஏறி ஊருக்கு போகிறேன். புது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கேன். பஸ் இருந்துச்சு, பார்த்தா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. அதனால் உட்காந்துருக்கோம். பஞ்சர் மாற்றிட்டு வராங்களாமா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். அந்த பஸ்ஸு தான் சரிதா, அந்த பஸ்ஸு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு. பஸ் ஏறி துடிலூர் பக்கம் வந்தாச்சு கைஸ். போயிட்டுருக்கோம், தூங்க போகிறோம் கைஸ். நம்ம கூடலூர் போயிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கூடலூர் டவுனில் ஒரு கடை கூட இல்லை, சாயா கடை. நான் மட்டும் நின்றுட்டுருக்கேன். மல்லிகை கடையெல்லாம் இருக்குது, சாய கடை கிடையாது. அவனுங்க செகண்ட் மைல் வந்துட்டேன்னு நானுங்க, அதனால் இங்கே முன்னாடியே நின்றுட்டுருக்கேன் கைஸ். நான் கூடலூர் வந்துட்டேன் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆயிடுச்சு. மனோஜும் குஞ்சும் வந்துட்டுருக்கான் பைக்கில். இந்த டைமில் வேறு வரானுங்க. பரவாயில்ல, அங்கேருந்து ஊர்லேருந்து யானைக்காட்டிலேருந்து வேறு வரானுங்க. நானாக இருந்தால் பயந்துருப்பேன். பரவாயில்ல, அவன் வரான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். எப்போ நீங்கள் போயிடுறீங்க அடிக்கடி? நீங்கள் தான் போனீங்க பிரதர். அக்கல்ல நீங்கள் உட்காருங்க. டீ கடை ஏதாவது டீ ஏதாவது வாங்கி தரீங்களா? வாங்கி தரோம். நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கோம் கைஸ். பெட்ரோல் அடிச்சுட்டு காசு கொடுக்குறோம் கைஸ். ரைட்டரா காசு கைஸ். அவன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். போயிட்டுருக்கோம். என்ன ஆக போகுதுன்னு வேறு தெரியல. நாம் டாக்டரோட தான் போயிட்டுருக்கோம். டிரைவர் வேறு வண்டி பயத்துலேயே ஓட்டிகிட்டு இருக்காரு. டவுட்டாக தான் இருந்தாலும் சரி பாய். காலையில் உயிரோடு இருந்தால் பார்க்கலாம். பாய். ஒரு காலை ஊடி ஃபுல்லாக திருப்பிடுவார் ஸ்கிட் அடிச்சு. ட்ரிபிள்ஸ் தான் கொஞ்சம் பயம். நீங்கள் ஏதாவது ஊனிட்டீங்கன்னா வண்டி விழுந்துடும். சரி, நான் ஊன மாட்டேன். இதை 2 பேரும் ஊனாதீங்க, நான் பார்த்துக்குவேன். இனிமேல் இந்த ஊர் வரணும்னு ஆசை இருக்கா? எனக்கெல்லாம் வரணும் தான் ஆசை. எனக்கெல்லாம் பிரச்சனை. வண்டி ஒரு பிரச்சனை புரிஞ்சா. பெரிய சிசி பைக்குன்னா அது தெரியாத குட்டு. ஒரு இழுத்து வச்சுக்கோ, சறுக்கிட்டே வெளியே போயிடலாம். இது போகாது. கீர் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர் போட்டு முன்னால் வச்சிடலாம். ஆர்எஸ்எல் எப்படி வந்தோம், லைட்டே தான் பண்ணோம். அது என்ன பயம் இல்லை, ஆர்எஸ் இழுத்தா போயிடும். இது போகாது. ஸ்கிட்டை வெளியே ஒரு ஸ்கிட் ஆகாது. நம்மளா ஃபுல்லாக படுத்து போட்டு போகணும். அதுதான் பிரச்சனை. பிளாக் எடுத்து ஆமாம். இன்னைக்கு மத்தியானம் கிளம்பும்போது 3 யானை கூட்டமாக நின்றுட்டு இருந்துச்சு. 10 யானை இருந்துச்சு. அது வீடியோ இருக்கு. மத்தியானம் படம் வீடியோ எடுத்துருக்காங்க. சென்ட்ரல் அடி தான். சைலண்டாக தான் பண்ணுறடா.
வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. இதுதான் இந்த ஏரியா. சரிதா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். டிக்கிக்குள்ளே இருக்கிறது எல்லா இடமும் ப்ரோ. இங்கெல்லாம் நேற்று தான் யானை நடந்து போச்சு கைஸ். பர்ஸ் எடுக்குமா? பர்செல்லாம் வேண்டாம். அந்த மவுண்ட் அதுக்குள்ளே இல்லை. அதுக்குள்ளே அதே இருக்குது. கோபுராக்கா? ஆமாம், கேமரா வச்சுக்கல. இது அது அப்படியே எடுத்து போயிடலாம். இது இங்கே இருக்கட்டும். டக்குன்னு நீங்கள் எங்கேயாச்சும் போகிற இருந்தால் கைஸ் நாட்டுக்கு எங்கடா எல்லாம் எடுத்து கைஸ். கைஸ் மனோஜ் எப்படி இருந்துச்சு? கைஸ் நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. யாரை கூட ஒரு பயம் தான் கைஸ். கறி மட்டும் கைஸ் யானை வந்தாலும் இவனுக்கு இந்த சிக்கன் குழம்பு போகிறது பெரிய விஷயமா இருக்குது. என்ன கைஸ் ஏன் கைஸ் கைஸ் இந்நேரம் அப்படியே. ஆனால் உன்னோட ஷூ நல்லா வலுக்குதுற மனோஜ். ஷூ வலுக்குதா? ஆமாம், இவன் ஷூ நல்லா வலுக்குது கைஸ். வீட்டில் யாருமே தூங்கலை. லைட்டு போட்டு வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? போய் தட்டி வேண்டாம். எங்கள் தலைவர் பொறுமையாக வந்துட்டுருக்காரு பாருங்க. யாருமே தூங்கலை வீட்டில், தெரியுதா? லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கோயம்புத்தூர் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். எல்லாருக்கும் இப்போ தான் நிம்மதி. இன்றைக்கி போகாத, காலையில் போகணுன்னு சொன்னாங்க. நான் இன்றைக்கே போகணும்னு சொல்லிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு காய்ஸ். படம் பார்த்துட்ருக்காங்க. உள்ள படம் பார்த்துட்ருக்காங்க. சீக்கிரம் கதவு திறக்க தெரியாதா? வீட்டுக்கு வந்தா கதவு திறக்க தெரியாதா? எங்க எங்க அப்பா எங்க காய்ஸ்? எவடச்சாச்சே എന്തിച്ചാ അപ്പതിന് ഉറങ്ങിയാ? ഞാൻ വരുന്നും പറഞ്ഞിട്ട് ഇത് കൂടെ ഇല്ലേ? അത്ര ദിവസത്തിൽ നിന്ന് വരുന്ന അമ്മ മാത്രം ടി വി കണ്ട അച്ഛൻ ഉറങ്ങിയേ? എപ്പടി ഒരേ നാളെ പോയിട്ട് വന്നാ? അച്ഛനെ കൊണ്ട് പറ്റുമോ? എന്ത് പറയണേ? എന്ത് തിന്നത്? എന്ത് തിന്നേ? എന്ത് ஆறு வைக்கும் பாருங்க. சாப்பாடு இருக்கு, குழம்பு. வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சோயாபீன்ஸ் வறுத்தது, அப்புறம் வந்துட்டு வரும்போதே சிக்கன் குழம்புலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். நான் வர வரைக்கும் சாப்பிடாம இருந்தேன் மனோஜ். நான் வர வரைக்கும் சாப்பிடாமலாம் கிடையாது, சாம்பார்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தான். நான் வர வரைக்கும் சாப்பிடாம அதுக்காகலாம் கிடையாது. சிக்கன் குழம்பு வைக்கல இன்னைக்கு, அதனால் என்னடா பண்ணுறதுன்ட்டு இருந்தான். கூடலூர் வந்தாலும் ஒரு கடையை பார்த்தோன்னா சொன்னோமா, அம்மாவை சிக்கன் குழம்பு வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டான் கைஸ்.